எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போற நபர் எல்லாருக்குமே மிக தெரிஞ்ச மிக பிரபலமான அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரீஷ் ராமன் கஜகேசரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களுடைய தமிழ் ராசி பலன் வந்து வேற லெவல்ல ரீச். நாராயண எல்லாருமே பார்த்தோம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நடக்கும், தெய்வங்கள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க, எல்லாருமே பார்த்தோம். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னாலே உங்கள் பையனுக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படிம்பாங்க, ஒரு பொண்ணுக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படிம்பாங்க. ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா குரு பலன் தான் இல்லையா? இப்போ இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கு. இந்த குரு பயிற்சியும் எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கு தான் வராரோ? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. குரு அப்படின்னாவே பொதுவாக நல்லது தான் பண்ணுவார். குரு அப்படிங்கிறது சுபகிரகம். குரு வந்து ஒரு இடத்த மாத்துறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 10-12 ராசிகளுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஒருத்தருக்கும் ஒரு விதமான பலன்கள் கொடுக்கும். அப்படி நம்ம மெயினாக பார்க்கும்போது இந்த குரு மாறுறதே பார்த்திங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு குரு வருகிறார். இப்போ கடகத்துக்கு குரு உச்சஸ்தானத்தில் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். குரு அப்படின்னாவே நீதிமான், நியாயம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தர்மமாக சம்பாதிக்கக்கூடிய பணம். இப்போ வந்து நிறைய இடத்துல பணம் வாங்குவோம், லீகலாக வேணுமா இல்லீகலாக வேணுமான்னு கேட்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட். சில இடங்களில் டாக்குமெண்டேஷன் போடும்போது கூட சார் ஒயிட் லெவலோ பிளாக் லெவலோ, இந்த ஒயிட் அப்படிங்கிற சமாச்சாரமே குரு தான். அந்த நியாயமாக சம்பாதிக்கிறது, நியாயமாக கட்டுறது, நியாயமாக கணக்கு காட்டுறது, இது எல்லாமே வந்து குரு யாருக்கு நல்லா இருக்கும் அவங்க மோஸ்ட்லி வந்து ரைட் ராயலாக டேக்ஸ் கட்டி அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த குரு மாறுறதே பார்த்திங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு வர போகிறார். அப்போ கண்டிப்பாக நிறைய இடங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த குரு பலன். 100% எஸ், கரெக்ட். குரு பலன் வந்தால் தான் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு குழந்தை பெரிய மனுஷி யாரானா குரு பலன் வரணும். ஒரு பையனுக்கு நீங்கள் யஜ்ஞோபவீதம் போடுறீங்க, ஒரு பூணூல் ஃபங்க்ஷன் போடுறீங்க, பூணூல் கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கும் கண்டிப்பாக குரு பலன் வேணும். எந்த விஷயமும் சரி, ஒரு வீட்டில் ஒரு 60 வயசு ஆயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாந்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு குரு பலன் வேணும். பீமரத சாந்தி, இந்த மாதிரி நிறைய சாந்திகள். கல்யாணம் வேணும், கல்யாணம் வந்துருச்சான்னு ஃபஸ்ட்டு குரு பலன் வந்தால் தான் கல்யாணத்துக்குரிய அம்சமே அமையும். அப்போ தான் அந்த பொண்ணை பார்த்தா பையனுக்கு பிடிக்கும், பையனை பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிடிக்குங்கிற நிலைமை அதுதான். அதே மாதிரி குழந்தை பிறப்பே குரு பலன் தான் பிறக்கும். குரு பலன் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ராசி மேலே, உங்கள் லக்னத்தில் மேலே குரு பலன் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதனால் குரு என்பதே நல்ல காரியங்கள் தான், குரு என்பதே சுப காரியங்கள் தான். அதனால் குருன்னாவே அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த குரு பயிற்சிக்கான முக்கியமான ஒரு பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சிம்மராசி எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம், ரொம்ப நல்லாவே இருந்தது. குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது சிம்மராசிக்கு? மெயின் விஷயமே அது பெரிய ஒரு யோகம் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு மட்டும் தனியாக தெரிய போகுது. ஏன்னு கேட்டால் கேத்து ராசி லக்னத்தில் உட்காந்துருக்கும்போது அம்மாவுடைய மனநிலை ரொம்ப கஷ்டப்படும். அதே மாதிரி வீட்டில் மூத்த பெண்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு மன உளைச்சல், வீட்டில் பாட்டி தாத்தாக்கு ஹெல்த் பிரச்சனை, சில பேருக்கு முதல் குழந்தைய பிரியறது, இந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டங்களை அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் அதே குரு கேதுவோடு சேரும்போது அந்த வாழ்க்கை இது வரைக்கும் நடந்தது தப்பே கிடையாது, நல்லதுன்னு தோணும். அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிடச்சா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ், இப்படி தான் இருக்கணும், இது நான் பட்ட கஷ்டமே இதுக்கு தான், அப்போ இதுக்கு எனக்கு பரவாயில்ல, ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ ஆம் அப்படிங்கிற நிலைமை. ரெண்டாவது குரு கேது சேரும்போது கோடீஸ்வர யோகம் ஏற்படும். வம்சாதிகள் முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே வந்து நமக்கு சேரக்கூடிய பாக்கியம். வீட்டில் நல்ல காரியம் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். நிறையா, அதாவது என்ன சொல்லலாம், மொட்டை அடிப்பீங்க, காது குத்துவீங்க பசங்களுக்கு. அப்போ என்ன அர்த்தம்? குழந்தை பிராப்தம் ஏற்பது போதுன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு வெளியூர் போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு கர்மா. என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், 38 வயசாச்சு, 40 வயசாச்சு, கல்யாணமே ஆகலை. அந்த கர்மாக்கள் எல்லாமே உங்கள் தலைமையில், அப்பா அம்மா தலைமையில் நடக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு அந்த மன வருத்தம் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு இந்த நெகட்டிவான ஜோன் இருக்குல்ல, அது கிளியர் ஆகும். எல்லாரும் மேலேயும் டவுட்டு. சிம்மராசி நண்பர்கள்கிட்ட போய் இப்போ பேசுனீங்கன்னா அவனா இருப்பானோ, இல்லை இவன் தான் இருப்பான், இவன் தான், இல்லை அவன் மாதிரி இருக்கானே, எவன் மேலே பார்த்தாலும் டவுட்டாக இருக்கும். எல்லாருடைய ரகசியங்களும் இப்போ உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே ஒரே விஷயம், சொல்லலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா, அந்த கதையே விட்டுருங்க. உங்களுக்கு எது தெரிஞ்சதோ அது நல்லபடியாக தெரிஞ்சே இருக்கட்டும். எந்த விஷயத்தையுமே ஓப்பனாக வெளியே சொல்லாமல் இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்லதுன்னா கேத்து உட்காரதுனால ரகசிய ஸ்தானம்ங்கிறதே கேத்து தான். அந்த ரகசியம் ஏன் சொல்ல வரேன்னா, உங்கள் லட்சியம் என்னமோ வெளியே சொன்னீங்கன்னா அது நடக்காது. இந்த குரு கரெக்டாக சேரும். ஜூனுக்கு அப்புறம் ஆரம்பித்து ஒரு 4-5 மாதம் கடகத்தில் உச்சம் பெற்று
பஞ்சமஸ்தானத்துக்கு போவார், அதாவது சிம்மத்துக்கு போவார். போன டேட்லேருந்து உங்களுக்கு அட்டி தான், லக்கு தான். அக்டோபர் மாதம்லாம் பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்னு. அருமையான மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கிறது. பசங்க பிறக்கிறது, நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலி செட்டில் ஆகிறது, நிறைய பேருக்கு வீடு விற்று பணம் வர்றது, நிறைய பேருக்கு வீடு அமையிறது, சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணுறது, பசங்களுக்கு செலவு பண்ணுறது, இடம் மாறணும் வீடு மாறணும்னா தாராளமாக செய்யலாம். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஒரு 5 கிரெடிட் கார்டு தேய்ச்சி அதிலே நொந்து போயிருக்கும், அதெல்லாம் தூக்கி வீசி க்ளோஸ் பண்ணிடுவீங்க. கிரெடிட் கார்டே இல்லை சார், ஐ எம் ஹாப்பி சார், எல்லா இஎம்ஐயும் க்ளோஸ். விரயத்துக்கு குரு வந்து உட்காரும் பொழுது சனி திரிகோணத்திலிருந்து பார்வை பலத்தை கொடுக்கும்போது கண்டிப்பாக உயில் சொத்துக்கள் வரும், அம்மாவின் சொத்துக்கள் வரும், அப்பாவின் சொத்துக்கள் வரும், பாட்டனார் சொத்துக்கள் வரும், பினாமியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்குது. முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும், ப்ரொவைடட் நீங்கள் இடம் மாற்றினால். நான் வேறு இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. இல்லையா, அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். இருக்கிற இடம் கொஞ்சம் சூழல் சரியில்லைங்கிற மாதிரி இருக்கும், அதை மட்டும் பார்த்துங்க. சிம்மத்துக்கு மெயின் விஷயமே குரு பார்வை. அந்த குரு பார்வைங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக விருச்சிகத்தின் மேலே குரு பார்வை இருக்குது. அப்போ வீடு வாங்குறது. எங்கே வீடு வாங்குவீங்க? போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கும், மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கும், ஒரு பெரிய ட்ரைனேஜ், அந்த ட்ரைனேஜ் பக்கத்தில் உங்களுக்கு பெரிய வீடாக அமையும். ட்ரைனேஜுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது, ஆனால் அமைப்பு எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருணம் அப்படிங்கிறது கிளியர், சத்ருங்கிறது கிளியர், எல்லா விதமான எனிமிட்டியும் கிளியர். எவன் உங்களை எதிர்க்கிறானோ அவன் காணாமல் போயிடுவான், இல்லைன்னா முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள். அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை. அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருந்தால் அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, தற்கொலை பண்ணிக்கிறது, ரோட்டில் ஆக்சிடெண்ட்டில் இறக்கிறது, இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காது. ரொம்ப மரண படுக்கையில் இருக்கக்கூடிய மனுஷன் கூட ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி டபக்குன்னு எந்திரிச்சு வந்துடுவான். ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யாருக்கு நடக்குன்னா சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே. அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். சிம்பிளாக ஒரே விஷயந்தான், எப்போ இந்த குரு கேது சேருகிறதோ அந்த டைம் பீரியடில் சிம்பிளாக நீங்கள் பண்ண வேண்டியது ரிஷி முனி சன்னியாசிகள் அவங்கள போய் தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது. முடிஞ்சால் ஒரு தடவை போய் பெரியவங்களாக இருந்தீங்க, அதாவது அப்பா இருக்காருன்னா பண்ணக்கூடாது, அப்பா இல்லைன்னா போய் மொட்டை போட்டு வர்றது. அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து சுவாமிக்கு தர்ஷனத்துக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்குறீங்களோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அலங்கார சேவையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்பாளுக்கோ இல்லை பெருமாளுக்கோ முகம் பார்க்கறதுக்கு கண்ணாடி இப்படி காட்டுவாங்க. அந்த கண்ணாடி நீங்கள் சுவாமிக்கு தானம் பண்ணிங்கன்னா நிறைய சங்கடங்கள், மனசுலேருந்து கிளேஷங்கள் வெளியே வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும், நல்லா இருப்பீங்க. சந்தோஷம் அப்படிங்கிறது 95, பொருளாதார ஏற்றம்ங்கிறது 75. நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம், சந்தோஷமாக இருப்பீங்க, மனசாந்தியோட பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கப்படுது. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. சிம்மராசிக்கு நீங்கள் பரிகாரத்தையும் சொல்லிட்டீங்க, தெய்வ வழிபாடு இருந்தால் அதையும் சொல்லிடுங்க. மெயினான தெய்வ வழிபாடுகள் நான் சொன்னால் மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் போகிறோம். ரொம்ப சூப்பராக இருப்பாங்க, நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கணும். நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.